பூரண கொழுக்கட்டை. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். பூரண கொழுக்கட்டை, ஆனால் இது ஒரு காரம் வைத்த பூரண கொழுக்கட்டை. இது எப்பொழுதும் போல வெல்லம் இனிப்பு அல்ல, இது பாசிப்பயிறு மற்றும் உப்பு வச்சு உப்பு பூரண கொழுக்கட்டை. வாங்க அதை தப்பில்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அரிசி மாவு அல்லது கொழுக்கட்டை மாவு, இடியாப்பம் மாவுன்னு இப்படி எது கிடச்சாலும் அதை வாங்கிக்கலாம். அந்த மாவு அல்லது வீட்லேயே நம்ம அரிசி மாவு திரித்து தயார் பண்ணிக்கிறதுனாலும் தயார் பண்ணிக்கலாம். அந்த மாவை எடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம கொழுக்கட்டை செய்வதற்கு முன்னாடி பொதுவாக எந்த பண்டம் செய்கிறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துட்டிங்கன்னா அது சுவை மற்றும் செய்முறையை நம்மளுக்கு சுலபமாக்கி கொடுக்கும். இப்போ அதை நான் லேசாக கொஞ்சம் நிறமாற்றம் வர்றதுக்கு முன்னாடி பக்குவத்து வரைக்கும் வறுத்து எடுக்க போகிறேன். இப்போ லேசாக வறுப்பட்டுடுச்சு. 1:2 என்ற பங்கு விகிதத்தில் நம்ம தண்ணீரை கொதிக்க வச்சுக்கலாம். 1/2 கப்பு சிறு பயிறு அல்லது பச்சை பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பருப்பு வகையை, பச்சை பருப்பு சிறு பருப்புன்னு பொங்கலுக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அல்லது பயிறு வகை பிடிச்சிருக்கவங்க பயிறு வகையும் சேர்த்துக்கலாம். அதை நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம். அது கூட 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் இது ரொம்ப மிதமான காரத்தை கொடுக்கும். 2 மிளகாய் இருந்தால் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். மற்றும் சிறிதளவு தேங்காய்ப்பூ. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு சுற்றி லேசாக ஒன்றும் பாதியுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம். இதை இப்போ பக்கத்தில் வச்சிடலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. தண்ணி கொதிச்ச உடனே அடுப்பு அணைச்சிடலாம். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தண்ணியை அடுப்புலேருந்து எடுத்து கொழுக்கட்டை மாவை போட்டு கலர போகிறோம். இப்போ நம்மளுடைய வறுத்த மாவை கொதிக்கும் தண்ணியில் போட்டுற போகிறோம். ரெண்டுமே சரியான பக்குவத்தில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி சட்டுன்னு கட்டியாக வந்துடும். அப்புறம் நம்ம நல்லா இப்படி கரண்டியை வச்சு கட்டிகள் இல்லாமல் அதை உடச்சி விடலாம். நம்ம வறுத்துருக்கிறதுனால சுலபத்தில் கட்டிகள் உருவாகாது. அதுக்கு தான் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி வறுத்து எடுக்கிறோம் அதை. இப்போ நம்ம கொழுக்கட்டைகள் தயார் பண்ணலாம். கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. சிறிய மாவு உருண்டை எடுத்துக்கோங்க. நாம் சொன்ன மாதிரி செய்தோன்னா மாவு உருண்டைகள் தப்பில்லாமல் வெடிப்பில்லாமல் சுலபமாக இந்த மாதிரி செய்யறதுக்கு உங்களுக்கு வரும். இந்த பூரணத்தில் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கலாம். இப்போ சிறிதளவு உப்பு போட்டு தயார் பண்ண நம்மளுடைய பூரணம் இருக்குது. அதை எடுத்து மெதுவாக இப்படி செய்யப்பட்ட அரிசி மாவு சொப்புகளுக்குள்ளே இதை வைக்கணும். அல்லது உங்ககிட்ட கொழுக்கட்டை செய்யக்கூடிய அச்சுகள் இருந்தால் அந்த அச்சில் போட்டு செய்து வைக்கலாம். இப்போ நம்ம அருமையாக கொழுக்கட்டைகளை தயார் பண்ணிட்டோம். 10 நிமிஷம், குறைந்தது 10 நிமிஷமாவது நம்ம இதை ஆவியில் வச்சு வேக வைக்கணும். அது நம்ம இட்லி தட்டுகள், குக்கர் தட்டு எதில் வேணாலும் வச்சு நம்ம வேக வைக்கலாம். இது நம்ம அடுப்பில் வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷம் பார்த்துட்டு, இல்லைன்னா இன்னொரு 2-3 நிமிஷம் கூட வச்சு எடுத்துக்கலாம். 12 நிமிஷங்கள் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நம்மளுடைய கொழுக்கட்டைகள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நம்மளுடைய கொழுக்கட்டைகள் ரொம்ப சுவையாக மெத்தென்று அருமையாக வந்திருக்கு. இதை நம்ம பரிமாறும் தட்டுக்கு மாற்றலாம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான கார பூரணம் வைத்த கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்களா? இதை செய்து பாருங்கள். செய்வதும் சுலபம், சுவையும் அலாதி. நிச்சயமாக செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.